நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இங்கே பாருங்கள், நோட்ஸோடு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னை பற்றி அண்ட் என்னோடய வாழ்க்கை முறையை பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ திருப்பி சொல்கிறேன். என்னோடய நேம் ஹேமமாலினி. நீங்கள் என்னை ஹேமான்னு கூப்பிடலாம். என்னோடய வயசு 26 ஆகுது. என்னோடய ஹைட் 160 சென்டிமீட்டர், 160 சென்டிமீட்டர். என்னோடய வெயிட் நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 124 கிலோ இருந்தேன். அண்ட் இப்போது கரண்ட்டாக 122 கிலோ இருக்கேன். 6 நாளாக தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால இன்றைக்கி நமக்கு லீவு. இப்போயே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஏன் சட்டையை பிடிக்காதீங்க, இன்றைக்கி எங்கே ஒர்க் அவுட் வீடியோன்ட்டு. அதுக்கு பதிலாக தான் இந்த பெரிய வீடியோவாக போட்டு உங்களோட எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் உங்கள் எல்லார் கமெண்ட்டையும் நான் படித்ததுக்கு சாட்சியாக நான் லைக் போட்டிருப்பேன். அதுக்கான ரிப்ளையை நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய வந்த கொஸ்டின்ஸ் என்னென்னா, உங்களோட அவுட்ஃபிட் பற்றி சொல்லுங்கள். அவுட்ஃபிட் எங்கே வாங்கிறது, நானும் வாங்கணும், எனக்கும் வேணும், நானும் ப்ளஸ் சைஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொன்னேன்னா இதெல்லாம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கின அவுட்ஃபிட். இப்போ நான் வீடியோ போடணும், ஜிம்முக்கு போகணும்னு புதுசாக எந்த அவுட்ஃபிட்டுமே வாங்கல. அதே மாதிரி நான் ஒன்று ஒரு இடத்துல வாங்கினதுனால எனக்கு கரெக்டாக டீட்டெயில்ஸ் தெரியல. கண்டிப்பாக இப்போ நான் திருப்பி அவுட்ஃபிட் வாங்குறப்ப உங்களுக்கு நான் ஷாப் நேம் ஒரு லிங்க் ஏதாச்சும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதோட டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கொஷின் என்னென்னா, ஜிம்முக்கு எந்த மாதிரி அவுட்ஃபிட் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜிம்முக்கு அப்படின்றது கிடையாது. ஜிம்முக்கு இந்த ட்ரெஸ் தான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த பேண்ட் டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் அதை நான் சூஸ் பண்ணேன். நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்காது எனக்கு. அதனால் நான் எப்பயுமே தொலைன்ட்டு லூஸாக ஒரு பேண்ட் இல்லை லூஸாக டிஷர்ட் ஆக்சுவலாக என் சைஸ்க்கு கிடைக்காது. இருந்தாலும் அதுலேயும் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ் தான் நான் போடுவேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் என்னென்னா, டயட் பற்றி சொல்லுங்கள், என்ன ஃபுட் எடுக்கலாம், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ டயட்டில் தான் இருக்கேன், டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் ஏன் அதை சொல்லலை, அதை பற்றி எந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸுமே போடலைன்னா, அந்த டயட் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை. அண்ட் டயட் அண்ட் ஒர்க் அவுட் வந்து ஒருத்தரோட உடம்புக்கும் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம உடம்பை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பட் பேசிக்காக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. நிஜமாக சொல்லணுன்னா நான் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் எதையும் பண்ணலை. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு ஜென்யூனாக ஒரு லெஜிட்டான ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக நான் சொல்வேன். அண்ட் சில பேர் வந்து உங்களோட டாட்டர் மாதிரி நான் இருக்கேன், உங்கள் சன் மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கன்சர்னோட சில கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னென்னா, இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது பாடியை, நீங்கள் உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க, அண்ட் இப்படிலாம் பண்ணால் வந்து நீ பெயின் வந்துடும், நீல வந்து இதெல்லாம் டேர் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்னோடய பாடி வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ்க்கு பழகின ஒரு விஷயந்தான். பட் நான் அதுலேருந்து ஒரு ரொம்ப பெரிய பிரேக் எடுத்ததுனால தான் இப்போ வந்து அதெல்லாம் ஒரு டச் இல்லாமல் இருக்குது. மற்றபடி நான் இப்போவும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னோடய உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுனால நான் பண்ணுற விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் நான் பண்ணுற விஷயத்த ரொம்பவே பிடிச்சி ரொம்பவே எஃபர்ட்ஸ் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பாடிக்கு ஏற்றது என்னன்றதை பார்த்து தான் பண்ணுறேன். நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி வந்து நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கேன், நான் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறேன், அண்ட் நான் பேசுகிறது நல்லாயிருக்கு, என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கு,
இப்போ வந்து கொஞ்சம் கோல்டு, அதனால் நல்லா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறதை தாண்டி இந்த ஜேர்னியில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வைக்குது. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேரோட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா, நான் மட்டும் தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைக் பிகாஸ் என்னை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் யாரும் ஃபேஸ் பண்ணல. லைக் ஓவர் வெயிட், ஒபீஸாக இருந்துட்டு அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் ஃபேஸ் பண்ணலை. அதனால என்னோடய சர்க்கிள்ஸ் இப்படி இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, நான் மட்டும் தான் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜோனில் இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது மூலமாக என்னால் நிறைய பேரோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், சில பேர் என்னை பார்த்து நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் பண்ணுறத கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸை நீங்களே பார்க்கலாம். யாருக்கோ எஃபர்ட்ஸ் போடுறோம், ஸோ நமக்காகவும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோமே. நான் எப்படி இவ்வளோ வெயிட் போட்டேன், எதனால் இவ்வளோ வெயிட் ஏறுச்சு, இவ்வளோ வெயிட் ஏறுற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சில கொஷின்ஸ் இருந்துச்சு. எனக்கு என்னங்க வேண்டுதலா இவ்வளோ வெயிட் ஏறணும்லாம். ஆனால் சொல்லப்போனால் நான் தான் ரீசன். ஒரு வஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வெயிட் போட்டுச்சு. என்னோடய ரொட்டீனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொட்டீனை பண்ணவே கூடாத ஒரு லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதனால் மட்டும்தான் இந்த வெயிட் வந்து ஒரு வேளை ஃபுட்டுலேயோ இல்லை ஒரு நாள் இம்பேலன்ஸ்லேயோ வந்தது கிடையாது. ஒரு சர்டன் இயர்ஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்னால் வந்த ஒரு விஷயந்தான். ப்ராப்பராக ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் கமெண்ட் இருந்துச்சு. இந்த வாட்டி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏனும் தானும் பண்ணக்கூடாது, நம்ம ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா அதை ப்ராப்பரான ஒரு வேலை நம்ம வெயிட் குறைக்கணும் அண்ட் ஹெல்த்தியாக குறைக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் ஃபர்ஸ்ட் டே நான் ஃபர்ஸ்ட் போய்ட்டு டாக்டர் செக்கப் பண்ணி ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு ரெக்டிஃபை பண்ணேன். எஸ், இந்த வெயிட் கெயின்னால எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. நான் வெயிட் குறைக்கணும்னு டிசைட் பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசனே மெயினாக அதுதான். பிகாஸ் எனக்கு இந்த உடம்பை வச்சுட்டு என்னால் பண்ண முடியாத விஷயம்னு எதுவும் இல்லை. அதனால் நான் இந்த உடம்பை வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டேன். ஓகே, நம்மளால தான் எல்லாம் பண்ண முடியுது இல்லைன்ட்டு. பட் எப்போது அந்த வெயிட் கெயின் வந்து என்னோடய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், கண்டிப்பாக நான் வந்து வெயிட் குறைக்கணும். என்னோடய லைஃப் ஸ்டைலையும் என்னோடய ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நான் விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. சில பேரோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வெயிட் கெயினால் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்களாம் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாகவே அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர்லாம் பாடி ஷேம் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அதோடு என்னால் பயங்கரமாக ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அந்த பாடி ஷேமிங்குன்ற விஷயத்த இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணுற இடத்துல அண்ட் வெளியே போகிற இடத்துல யாருனே தெரியாதவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே பார்த்தவொடனே முதல்ல நம்ம உடம்பை வச்சு தான் நம்மளை கணக்கு போடுறாங்களே. ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில கலீக்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பற்றி தான் ப்ரோ நான் போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்னை பார்த்து ஒரு நெக்கில் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, முதல்ல வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது நான் பண்ணாமல் இருந்ததை கேட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்னு தெரியாது. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தில் கூட ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் ஒரு லைஃப் ஸ்ட்ரகிளை நான் டாக்குமெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்றேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்,
ஸோ வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இதை நான் பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு லைவாக ஒரு விஷயத்தை காட்டணுன்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணதே. ஆக்சுவலாக வெயிட் லாஸ் பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இப்போ முதல்ல அந்த ப்ரோ ஒருத்தர் சொன்னார்ல, அவர்கிட்ட போயிட்டு நான் காட்டணும், வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் இதுதான் என்னோடய ஜேர்னி அப்படின்னு நான் காட்டணும். இது இப்போ லிஸ்ட் நம்பர் 1ல் வந்து உட்காந்துருக்கு. கமெண்ட்டே போஸ்ட் பண்ணாதவங்களாம் என்னோடய வீடியோவுக்கு போஸ்ட் பண்ணதை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் நிறைய சப்போர்ட் எனக்கு கிடச்சிது. நிஜமாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும், இப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்லாம் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதெல்லாம் கிடைக்கிறப்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 33 ஆகுதான். அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப அசிங்கமாக இருக்குது நான் இப்படி இருக்கிறது அப்படின்னு நினச்சி கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஜிம்முக்கு தான் போய் வெயிட் லாஸ் பண்ணணும், ஜிம்மு மட்டும்தான் ஒரே வழின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் தூரம் நடக்கிறது, உணவு வந்து கட்டுப்படுத்துறது, உணவோட அளவு குறைக்கிறது, அந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுலேயே நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அண்ட் அவங்களோட கமெண்ட் வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிராமத்தில் இருக்க ஒருத்தர் வந்து என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. முதல்ல வாக்கிங் போங்க, எடுத்த உடனே இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ கேஜி லாஸ் ஆகிருக்கு, டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள், நைட்டு சாப்பாடை கட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் வந்துருந்துச்சு. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்துக்குமே மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த வாக்கிங் விஷயத்துக்கு நான் வரேன். வாக்கிங் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து நான் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் வாக்கிங் போகலைன்றது கிடையாது. இப்போவும் வாக்கிங்கும் போயிட்டு தான் இருக்கேன் சைட் பை சைட். அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் பேக் அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் இப்போ நான் என்ன மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களில் சில பேர் என்னை டெய்லி வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோவை நான் டெய்லி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து ஏதாச்சும் குறை நிறை இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை மாற்றிக்கிறதுக்கும் நான் பார்க்குறேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல. எல்லாமே ஒரு கற்றுக்கிற முறையாக தான் இருக்குது. இப்போது நான் ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமோ எல்லா வீக்கெண்ட்ஸும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. உங்களோட சப்போர்ட் என்னை எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னா, இப்போ நான் பண்ணுற விஷயத்த இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்னை மாற்றிருக்கு. நிஜமாக சொல்லணுன்னா, நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறது, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, என்னோடய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர், சேவ், ரீஷேர்னு இது எல்லாம் பண்ணுறது எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ல. நான் ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து பார்க்குறப்பையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறதை தாண்டி இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவேன். அண்ட் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் கமெண்ட் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் என்ன, உத்தரவு வாங்கிக்கிறேன்.